தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மின் கணக்கீடு பில்லிங் செயல்முறைகளில் குறைபாடு என நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். அசாதாரண பில்லிங் முறைகளால் மக்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். குறைபாடுகளால் சில இடங்களில் மின் நுகர்வோருக்கு அதிக மின்கட்டணம் பதிவாவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்துறையின் சில பிரிவுகளில் தொடர்ந்து அசாதாரண பில்லிங் முறைகள் இருப்பதாக தலைமை பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மின் கணக்கீடு பில்லிங் செயல்முறைகளில் குறைபாடு இருக்கிறதா நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளரை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன விவரம் ரமேஷ்? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி மின்சார இபி கட்டணம் அதிகமா இருப்பதாக பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க. இதுல அந்த அசசரிஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு கணக்கெடுக்க வர்றவங்க நிறைய தவறா செயல்பட்டு இருப்பது தெரிய வந்திருக்குது. அதற்கு என்ன பண்ண போறாங்கன்னா, அதாவது இது போன்ற செயல்பாடுகளை தவிர்ப்பதற்காக உயர் அதிகாரிகள் அவ்வப்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா என்பதை குறித்து கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பழுதடைந்த மீட்டரில் மின் அளவுகளில் இருந்து பிரச்சனை ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படாமல் பிரிவு அலுவலகத்திற்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நெல்லையில தலைமை பொறியாளர் இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார். தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் இதே போன்று சுற்றறிக்கை இந்த சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அதே போல இந்த சுற்றறிக்கையை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகள் அவ்வப்போது இன்ஸ்பெக்ஷன் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடமையில் அலட்சியம் காட்டும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது தேவையான ஒழுங்கு நடவடிக்கை அவர்கள் மீது, அதாவது அவர்களை சஸ்பென்ஸ் கூட செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மேற்பார்வை பொறியாளர்கள் அனைவருமே தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலர்களுக்கு உடனடியாக தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கி விரைவான மற்றும் பிழையற்ற மதிப்பீடு பணிகளை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலம் நுகர்வோர் திருப்தி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கடந்த ஆண்டு இதே மாதம் இவ்வளவு கரண்ட் பில் வந்தது, இதே போன்று தற்போது அதிகமாக வந்திருக்கு என்று பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மின்சார வாரியம் இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. ஆனந்தி, நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் இதனை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன குறைபாடு இருக்கிறதா சொல்றாங்க? வெறும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவது மட்டும்தானா, இல்ல மின் மீட்டர் குறைபாடு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நிச்சயமாக பழுதடைந்த மின் மீட்டர்கள் அதிக அளவில் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு இதே மாதிரி அவர்கள் மே மாதம் ஜூலை மாதத்துல அவர்களுக்கு கரண்ட் பில்லை காட்டிலும் 2 மடங்கு, அதாவது சில பேர் 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறினா பிரச்சனை இல்லை, ஆனா 2 மடங்கு 3 மடங்கு எல்லாம் ஏறுகிறது. இது கணக்கீட்டுல தவறு இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழகத்துல ஸ்மார்ட் மீட்டர் அந்த திட்டமும் கைவிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கான கொள்முதல் பல ஆயிரம் கோடி ஆகும் என்பதால் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமையில் தற்போது இந்த ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை தற்போது தமிழக அரசுடைய மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தங்க கட்டிய தப்பு இருக்கிறத உணர்த்தியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த அசசரிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய கணக்கு அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இபி பில் கணக்கு போடுறாங்க. எனவே இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில மாநிலங்கள்ல ஸ்மார்ட் மீட்டர், அதாவது வீட்டுக்கு கணக்கெடுக்காமலே டிஜிட்டல் முறையில் மும்பை போன்ற டெல்லி போன்ற நகரங்கள் இருக்கிறது. அதற்காக அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டமும் தற்போது தமிழக அரசால் கைவிடப்பட்டிருப்பதும் முக்கியமாக இதில் கருத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஆனந்தி, விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி ரமேஷ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.